أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. நம்ம கடந்த வகுப்பில் முத்தகீன் ஆவதற்கான 3 வழிகளை சூரத்துல் ஹஷ்ரில் கடைசி வசனங்களில் பார்த்தோம். அதில் முதல் இதாக சுய பரிசோதனை பற்றியும், அப்புறம் குர்ஆனை அறிதல், அப்புறம் அல்லாஹ்வை அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 விஷயங்களை பார்த்தோம். இதில் இந்த 3வது விஷயமான அந்த அல்லாஹ்வை அறிதல் பற்றி தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். 2 விதமான வழிகளின் மூலமாக நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சிக்கிடலாம். அதில் முதல் வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, குர்ஆனை வாசிக்கிறது, அதை சிந்திக்கிறது, அதை கற்கிறது, அதன் மூலியமாக அல்லாஹ்வை நம்ம அறிஞ்சிக்கிறது. 2வது விஷயம் என்னென்னா, படைப்பினங்களின் மூலியமாக அல்லாஹ் படைச்சிருக்க அந்த வானம், பூமி, மலைகள், நீர், நிலங்கள், இப்படி இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளின் மூலமாக அல்லாஹ்வை அறிஞ்சிக்கிறது. இப்போது படைப்புகள், அவன் படைத்த படைப்புகளை வைத்து நம்ம அவனை அறிஞ்சிக்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு உதாரணமாக இப்போ நம்மளே எடுத்துக்கிடலாம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு படைச்சிருக்கான். நம்மளுக்கு கண்களை, கை, கால் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்குறான். இப்போ நம்ம கண்களை நம்ம எடுத்துக்கிட்டாலே அதில் சுப்ஹானல்லாஹ் அந்தளவுக்கு அதில் அவன் நம்மளுக்கு செய்த அந்த அருள்கொடைகள் நிறையா இருக்குது. நம்மளுடைய உடல் அசைவுகள், நம்ம கையை மடக்கிறது, காலை மடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஆயிரக்கணக்கான நரம்புகளின் செயல்பாடுகளால் தான் இது எல்லாமே நமக்கு நடக்குது. அது மாதிரி நம்மளுடைய உள்ளுறுப்புகள் எத்தனையோ ஆர்கன்ஸ் நமக்காக செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் தான் அதனுடைய கஷ்டம் நமக்கு தெரியும். இருக்கிறவங்களை காட்டிலும் இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கும், உடல்களில் குறைபாடுகள், உறுப்புகளில் குறைபாடுகள் ஏற்பட்டவங்கக்கிட்டையும் நம்ம கேட்டால் தான் அதில் அவங்க அது இல்லாதவருடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அப்போது அவங்கக்கிட்ட நம்ம கேட்கும்போது தான் அது இருக்கிறதுடைய அருமை என்னங்கிறது நம்மளுக்கு விளங்கும். இப்படி அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிற பல அருள்களை நம்ம உணராத நிலையில் தான் கடந்து சென்றுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம தாண்டி எத்தனையோ பல லட்சம் படைப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். இதே மாதிரி தான் பல சிஸ்டங்களை அவங்களுக்குள்ளேயும் அல்லாஹ் வச்சுருக்கிறான். மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், கொடிகளாக இருக்கட்டும், மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகளாக இருக்குது. இப்படி அனைத்துக்குள்ளுமே அல்லாஹ்வுடைய முத்திரைகள் இருக்குது, அவனுடைய படைப்புகள் அப்படின்னு. அடுத்து குர்ஆனுடைய வசனங்கள்லேருந்து அல்லாஹ்வை பற்றி நம்ம அறிந்து கொள்கிறதுக்கு 5 வழிமுறைகள் இருக்குது. 5 விதமான வசனங்கள்லேருந்து நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சு கொள்ளலாம். அதில் முதல் வகையான வசனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அவனுடைய பெயரை பற்றி, அவனுடைய பண்புகளை பற்றியும், அவனுடைய ஆற்றல்கள் பற்றியும் பேசக்கூடிய வசனங்கள். 34வது அத்தியாயத்தில் 1வது 2வது வசனத்தில், அல்ஹம்துலில்லாஹில்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி வ லஹுல் ஹம்து ஃபில் ஆஹிரா வ ஹுவல் ஹக்கீமுல் ஹபீர். எல்லா புகழும் அல்லாஹுக்கே, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியவை, மறுமையிலும் அவனுக்கே புகழனைத்தும் உரியது, அவன் நுண்ணறிவாளன், நன்கறிந்தவன். 2வது வசனத்தில், யாழமு மா எலிஜு ஃபில் அருளி ஒமா யஹ்ருஜு மின்ஹா ஒமா யன்ஸிலு மினஸ் ஸமாஇ ஒமா யஅருஜு ஃபீஹா வ ஹுவர் ரஹீமுல் கஃபூர். பூமிக்குள் நுழைபவை, அதிலிருந்து வெளிப்படுபவை, வானிலிருந்து இறங்குபவை, அதன் மீது ஏறிச் செல்பவை ஆகியவைகளை அவன் அறிவான், அவன் நிகரில்லா அன்பாளன், மன்னிப்பு மிக்கவன். அப்போது வானங்கள், பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுக்கு தான் சொந்தம்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அவனுக்கு தான் சொந்தம். இப்போ நம்மளுடைய வீடு வாசல்கள், நம்மளுடைய சொத்து சுகங்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் நம்மளுக்கு அதை அமானிதமாக தந்திருக்கிறான். அது மாதிரி அவன் அறியாதது எதுவும் இல்லை. பூமியில் எது நுழைஞ்சாலும் சரி, பூமியிலேருந்து எது வெளிப்பட்டாலும் சரி, வானத்தில் எது ஏறிச்சென்றாலும் சரி, அது அனைத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிகிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் நுண்ணறிவாளனாக இருக்கிறான், நன்கறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறான். அப்புறம் அவன் நிகரில்லாத அன்பாளனாக இருக்கிறான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் சொல்லி காட்டுறான். அடுத்ததாக வணக்க வழிபாடுகள் குறித்த வசனங்கள் மூலியமாக நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சிக்கிடலாம். 6வது அத்தியாயம் 102வது வசனத்தில், ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் லா இலாஹ இல்லா ஹுவ ஹாலிகு குல்லி ஷைஇன் ஃபஅபுதூஹ் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல். அவனே அல்லாஹ், உங்கள் இறைவன், அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன், எனவே அவனையே வணங்குங்கள், அவன் ஒவ்வொரு பொருளுக்கும் பொறுப்பாளன். அப்போ அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், நான் தான் உங்களுடைய கடவுள், என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை, எல்லாத்தையும் உங்களுக்காக நான் படைச்சிருக்கிறேன், அதனால் என்னையே நீங்கள் வணங்குங்க,
வேறு எதையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இங்கே சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வை ஏன் வணங்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, அவன் தான் நம்மளை படைச்சிருக்கிறான். நம்மளுடைய உடல் இயக்கங்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஏற்படுத்தினவன் அவன் தான். ஆரோக்கியமான முறையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் கைகள்லையோ கால்கள்லையோ உடல் உறுப்புகள்லையோ எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் அழகான முறையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். நோய்களின்றி வாழ்ந்துட்டுருக்கோம். எத்தனையோ பேர் பல நோய்களில், எத்தனையோ பல பிரச்சனைகளில், உடல் ரீதியாக நிறைய சவால்களை சந்திச்சுட்டு நிம்மதியான வாழ்க்கை முறைகளில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம கண் பார்க்கிறோம். நம்ம கைகளால் நம்ம தேவையான எல்லாத்தையும் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். கால்களால் நம்ம தேவைக்கு எங்கே வேணாலும் நம்மளால் போக முடியுது, வர முடியுது. அப்போ இந்த மாதிரி நம்ம உடல் உறுப்புகள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகளுமே எத்தனையோ பல வேலைகளை நம்மளுக்கு சீராக செஞ்சிட்ருக்குது அல்லாஹ்வுடைய உதவியால். அப்போது இத்தனை விஷயங்களுக்கும் நமக்குள்ளுக்குள்ளே நடந்துகிட்ருக்க அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும்ல. அப்போ நமக்காக அல்லாஹ் இவ்வளோத்தையும் நமக்கு படைச்சி இவ்வளோ அழகை முறையில் நம்மளை நோயாளியாக்காமல் ஆரோக்கியமான முறையில் வச்சு எல்லாத்தையும் அழகான முறையில் செயல்பட வச்சுருக்க ரப்புக்கு நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்ல. அப்போ நன்றி உங்களாக இருக்கணும், நன்றி உடையவங்களை நம்ம இருக்கணும் அப்படின்னா அப்போ அவனை வணங்கக்கூடியவங்களை நம்ம இருக்கணும்ல. அந்த வணக்கங்களின் மூலியமாக தான் நம்ம அவனுக்கு நன்றி செலுத்த முடியும். இவ்வளோ மிகப்பெரிய அருள்கள் நம்ம தந்த ரப்புக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ அல்லாஹ் அதை தான் இங்கே சொல்கிறான், நான் தான் உங்களுடைய இறைவன், நான் தான் உங்களை படைச்சிருக்கிறேன், அதனால் என்னையே நீங்கள் வணங்குங்க, எனக்கு எதையும் இணை கற்பிக்காதீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மளுக்கு சொல்கிறான். இந்த வசனங்கள் அனைத்துமே அல்லாஹ்வை நம்ம அறிகிறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்குது. அப்புறம் மூன்றாவதாக நம்ம பார்த்தோம்னாக்க அல்லாஹ் செய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனங்களும், செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனங்களும் அல்லாஹ்வை அறிவதற்கான ஒரு வழியாக நம்மளுக்கு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு பல இடங்களில் பல கட்டளைகள் இடுறான். இந்த மாதிரி செய்யுங்க, இந்த நன்மைகளை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி நடந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் பல நன்மையான விஷயங்களுக்கு நம்மளை ஏவுறான். அப்புறம் இன்னும் பல இடங்களில் என்ன செய்கிறான், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க, வட்டி வாங்காதே, உபச்சாரம் செய்யாதீங்க, மதி கொடுக்காதீங்க, இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை விட்டும் நம்ம தடுக்கிறான். இதை மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் நம்மளை கட்டளையிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெறுமனே தோணும். இதை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நலவுகள் தெரியும். அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்ம மேலே கருணையாக இருக்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். இப்போ பொதுவாகவே நம்மளுடைய பேரண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க அவங்க நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீ இப்படிலாம் பண்ணு, இப்படிலாம் செஞ்சு அப்படின்னா நீ வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வரலாம், நீ உன் வாழ்க்கை பின்னாடி நல்லாயிருக்கும், உன்னோட ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம், நல்ல தன்னிறைவோடு நீ வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அது போலவே சில விஷயங்களை விட்டு நம்ம தடுக்கவும் செய்வாங்க. இந்த மாதிரிலாம் செய்யாத, இப்படிலாம் பண்ணாத, இப்படி பண்ணாத, நாளைக்கு உனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களுக்கு அவன் சொல்லி நம்மளை தடுக்கக்கூடியவங்களாம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. சில இடங்களில் நம்மளை நம்ம சில விஷயங்களுக்கு கட்டுப்படாத போது நம்மளை தண்டிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அந்த தண்டனை கூட நம்மளுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த அன்புனால தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மேலே இருக்கக்கூடிய மிக பெரும் கருணையாலும் அன்பாலும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இந்த மாதிரி நன்மையான விஷயங்களை ஏவுதலும் தீமையான விஷயங்களை விட்டும் நம்மளை தடுக்கிறதும் இருக்குது. அப்புறம் 4வது வழிமுறையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நன்மையை செய்யக்கூடியவங்களுக்கு அந்த நன்மையான செயல்களை செஞ்சு இருக்கக்கூடிய அந்த நல்லவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசுகளை பற்றியும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நற்கூலிகளை பற்றிய சொல்லக்கூடிய வசனங்கள். 16வது அத்தியாயத்தில் 96வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மா அங்தக்கும் யன்ஃபது ஒமா அங்தல்லாஹி பாக் வனஜ்ஸியன்ன அல்லதீன ஸபரு அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். உங்களிடம் இருப்பது தீர்ந்துவிடும், அல்லாஹ்விடம் இருப்பது நிலைத்திருக்கும். பொறுமையாளர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களுக்காக அவர்களுக்குரிய கூலியை வழங்குவோம். அடுத்த 2வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில், ஓ பஷீரில் லதீன ஆமனு வஅமிலு ஸ்வாலிஹாத்தி அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்திர் ரிஸ்கன் காலு ஹாதா அல்லதி ருஸிக்னா மின் கபில் வஉது பிஹி முத்தஷாபிஹா வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா வஹும் ஃபீஹா ஹாலிதூன். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோருக்கு சொர்க்கங்கள் உள்ளன என்று நற்செய்தி கூறுவீராக. அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும், அவற்றின் கனியிலிருந்து அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் போதெல்லாம் இதற்கு முன்னரும் இதுவே எங்களுக்கு வழங்கப்பட்டது என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் அதை போன்று வேறொன்றே அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்களுக்கு அங்கு தூய துணிகளும் உள்ளனர், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள்.
இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறான், அது நன்மைகளை செஞ்ச அந்த மக்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இன்பங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு சொர்க்கத்தில் நுழைவைக்க செய்கிறேன். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆறுகள் அங்கே ஓடிட்டுருக்கும். அவங்களுக்கு அங்கே நிறைய கனிவகைகள் கொடுக்கப்படும். அது கொடுக்கப்படும் போதெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி தான் நாங்கள் உலகத்துலேயும் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது மாதிரி அவங்க கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அது சுவையில் ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப அதிகமான கூடுதலான சுவைகளுடையதாக அது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு துணைகள், தூய துணைகள் அங்கே இருக்கிறதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே என்றென்றும் நிலைத்ததாக அவங்களுக்கு இருக்கும், நிரந்தரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்றதுக்கு, உங்களுக்காக தர்றதுக்கு காத்துட்ருக்கிறதா சொல்கிறான். உழைத்தத்திலில் முத்தகீன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். இறையச்சமுடையவர்களுக்காகவே இதெல்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த உலகம் என்பதில் வந்து அடுத்த நொடி கூட நம்மளுக்கு நிச்சயம் இல்லை. எப்போ வேணாலும் யார் வேணாலும் மரணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கும். நிலையில்லாத உலகம், எப்பவும் யாருடைய அழிவும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனால் அந்த வாழ்வு அப்படி இல்லை. இங்கே நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய இன்பங்கள் என்றென்றும் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு என்றென்றும் நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்கிறான். அப்போ இந்தளவுக்கு சொர்க்கத்தில் நம்மளுக்கு இன்பங்கள் கிடைக்குது, இந்தளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ விஷயங்களை நம்மளுக்காக செய்து வச்சுருக்கான் அப்படின்னா நம்மளுடைய அமல்களால் மட்டும் அதை சென்ற முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நபிமார்களே சொல்லியிருக்கிறாங்க, எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் அவங்களுடைய அமல்களால் அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணையால் தான் யாராக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 5வது விஷயமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தீயவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்டனைகள் மூலியமாக நம்மளை அச்சுறுத்தக்கூடிய அந்த வசனங்கள் மூலியமாக அல்லாஹ்வை அறிந்து கொள்தல். 22வது அத்தியாயத்தில் 44, 45வது வசனங்கள்ல அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் உம்மை பொய்யரென கூறினால் இவர்களுக்கு முன்னர் நூஹுடைய சமுதாயம், ஆயது சமூது கூட்டத்தினர், இப்ராஹிமின் சமுதாயம், லூத்தின் சமுதாயம், மதியன் வாசிகள் ஆகியோரும் பொய்யரென கூறியுள்ளனர். மூசாவும் பொய்யரென கூறப்பட்டார். இறைமறுப்பாளர்களுக்கு நான் அவகாசம் அளித்து பின்னர் அவர்களை தண்டித்தேன். எனது தண்டனை எப்படி இருந்தது? அநியாயம் செய்த எத்தனையோ ஊர்களை அழித்துள்ளோம். அவை அடியோடு வீழ்ந்து கிடந்தன. எத்தனையோ பாலடைந்த கிணறுகள், உறுதியான கோட்டைகள் ஏற்பாடற்று கிடக்கின்றன. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் நமக்கு என்ன சொல்லி காட்டுறான், இதே சமுதாயத்தர்களை நான் எப்படியெல்லாம் அழித்தேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு அதுவும் அவங்கள உடனே அழித்ததா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல, அவங்களுக்கு அவகாசங்களை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அவகாசங்களை கொடுத்து அவங்க திருந்துவாங்களாங்கிறத பார்த்து அதுக்கு மேலே அவங்க வந்து அவங்க அதே நிலையில் இருந்ததுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள அழித்ததா சொல்லி காட்டுறான். அப்போ என்னுடைய பிடி எவ்வளோ கடுமையாக இருந்துச்சுங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது தப்பு செஞ்சால் நான் தண்டிப்பேன், என்னுடைய தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வந்து அவனை பற்றி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிறான். அதோடு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடாமல் அவங்க அழிந்ததற்கான சான்றுகளை நான் இந்த பூமியில் விட்டு வச்சுருக்கிறேன் பல இடங்களில் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவூட்டுறான். இப்படி குர்ஆனுடைய எந்த வசனங்களை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, அது அனைத்துமே நம்மளுக்கு வந்து அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடிய வசனங்களாக தான் இருக்கும். ஒவ்வொரு வசனங்களும் வெறும் வரலாறுகளையும் அது போதனைகளை மட்டும் சொல்லிட்டு போகலை. அந்த ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம வந்து அல்லாஹ்வை அறிஞ்சு கொள்றதுக்கான விஷயங்களை நம்மளுக்கு சொல்லுது. அப்போ குர்ஆன் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து அறிவுறுத்துறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, அல்லாஹ்வை அறிஞ்சு கொள்கிற விஷயங்களை தான். அதுதான் உண்மையான அறிவு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுது. இப்படி நேரடியாகவே அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் குர்ஆனில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் நம்மளுக்கு. ஃபாயிலமு அறிஞ்சிக்கிறங்க. 2வது அத்தியாயம் 209 வந்து ஃபாயிலமு அன்னல்லாஹ் அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் மிகைத்தவன் நுண்ணறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். அடுத்து அதே அத்தியாயத்தில் 196வது வசனத்தில் வாயிலமு அன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது வந்து 231வது வசனத்தில் வாயிலமு அன்னல்லாஹ் பிகுல்லி ஷைஇன் அலீம், ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் நன்கறிந்தவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதே அத்தியாயத்தில் 235வது வசனத்தில் வாயிலமு அன்னல்லாஹ் கஃபூருன் ஹலீம், அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் சகிப்புத்தன்மையுடையவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது 233வது வசனத்தில் வாயிலமு அன்னல்லாஹ் பிமா தஅமலூன பஸ்வீர், அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது 244வது வசனத்தில் வாயிலமு அன்னல்லாஹ் சமீஉன் அலீம், அல்லாஹ் செவியேற்பவன் நன்கறிந்தவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான்.
அடுத்தது அத்தியாயம் 5 வந்து 34வது வசனத்தில் ஃபாலமு அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் நிகரிலா அன்பாளன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக 8வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில் ஃபாலமு அன்னல்லாஹ மௌலாக்கும் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸ்வீர், உங்களுடைய பாதுகாவலன் அல்லாஹ் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அவன் மிக சிறந்த பாதுகாவலன், மிக சிறந்த உதவியாளன். அடுத்ததாக 9வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் ஃபாலமு அன்னக்கும் கைர முஅஜிஸ் இல்ல, நீங்கள் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படி அல்லாஹ் சொல்கிறான். 47வது அத்தியாயத்தில் 19வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபி அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை என்பதை அறிந்து கொள்வீராக. அப்போது அல்லாஹ்வை வந்து நம்ம முழுமையாக அறிஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தன்மைகளையும் அவனுடைய பண்புகளையும் சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ அவனை எதுக்காக நம்ம வந்து வணங்குகிறோம், அவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்கிறதுக்காக, அவனுக்கு செய்திருக்கக்கூடிய அத்தனை அருள்களுக்கும் நன்றி நம்ம செலுத்துறதுக்காக தான் அவனை நம்ம வணங்குகிறோம். அதுக்காக தான் நம்மளை வந்து அவன் வணங்க சொல்கிறான், நன்மைகளை நம்மளை செய்ய சொல்கிறான், தீமைகளை விட்டும் நம்மளை விலக சொல்கிறான், நம்மளை நரகத்தை விட்டும் நம்மளை பாதுகாக்கணும், சொர்க்கத்தில் நுழைய வச்சு அதில் பல இன்பங்களை நம்மளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றையும் பார்த்து நம்மளுக்கு செய்ய சொல்லி சில விஷயங்களை விட்டு நம்மளை தடுத்து இப்படி நம்ம மேலே ரொம்ப கருணை கொண்டு நம்ம மேலே பாசம் வச்சு, அதே நேரத்தில் நீ தப்பு செய்கிறியா அவனை தண்டிப்பேன் அப்படிங்கிற அவனை தண்டிப்பேன் அவனை அப்படின்னு சொல்லி அவனை பற்றி நம்மளுக்கு அச்சுறுத்தி அவன் மேலே உள்ள பயத்தையும் நம்மளுக்கு அதிகரித்து ஒன்றையும் பார்த்து செஞ்சு இப்படி இருக்கக்கூடிய அந்த ரப்பை நம்ம முழுசாக அறிஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அவ்வளோ ஈஸியாயிரும். நம்ம வாழ்க்கையில் வந்து இன்பத்தை தவிர எதையுமே நம்ம பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் பெற்ற வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். எந்த ஒரு கவலையும் நம்மளுக்கு இருக்காது, கஷ்டமும் இருக்காது. எது ரப்பு நம்மளுக்கு தந்திருக்கானோ அதை வச்சு நம்ம திருப்தி அடைந்த வாழ்வு வாழ்ந்துட்டுருப்போம். அல்லாஹ்வை அறிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை மூசா நபியோடைய அந்த வரலாற்றிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். மூசா நபி ஆரம்பத்தில் வந்து ஒரு கொலை செஞ்சுட்டு அவங்க ஊரை விட்டே ஓடி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷங்களுக்கு அப்புறம் தான் தன்னுடைய சொந்த நாட்டுக்கே வருவாங்க. அப்படி வந்து அவங்கக்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூர் மலையில் வச்சு அவங்களுக்கு வந்து நபித்துவத்தை கொடுக்குறான். நீங்கள் வந்து தூய்மையான ஒரு பள்ளத்தாக்கு, துவா என்கிற பள்ளத்தாக்கில் நீங்கள் இருக்கிறீங்க, அதனால் உங்களை காலணிங்களை நீங்கள் கலட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி, நான் தான் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்கள்ட்ட சொல்கிறான். உங்கள் கைத்தடியை கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அது வந்து அவங்க போட்டதுமே அது பாம்பு மாதிரி நெளிஞ்சவும் அதை பார்த்து திரும்பி பார்க்காம மூசா நபி ஓடுவாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் பயப்படாதையே முன்னோக்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிட்டு ஃபிரௌனை பற்றி அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி நீங்கள் போய் அந்த மக்களை நீங்கள் காப்பாற்றுங்க, அல்லாஹ்வை பற்றி அவன்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்லுவான். அப்போ வந்து மூசா நபி என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் கொலை செஞ்சுட்டு வந்துட்டேன், நான் போனேன் அப்படின்னா இனிமேல் அவங்க கொலை செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயப்படுறாங்க. என்னோடய சகோதரன் ஹாரூனையும் நீ வந்து என்னோட அனுப்பு, அவன் வந்து தெளிவாக பேசுவாங்க, எனக்கு வந்து திக்குவாயாக இருக்குது அப்படின்ற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இந்த விஷயங்களெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 28வது அத்தியாயத்தில் 29வது வசனத்திலிருந்து பேசுகிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌன்கிட்ட நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது மறுபடியுமே வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பயப்படுறாங்க. எங்களை துன்புறுத்துவதையோ எங்களிடம் அவன் வந்து வரம்பு மீறுவதையோ நாங்கள் பயப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், காலா லா தஹாஃபா இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, நீங்கள் இருவரும் பயப்படாதீர்கள், நான் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் உங்களுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப அஞ்சிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்த அந்த மூசா நபி வந்து அல்லாஹ் தன்னை பற்றி அவங்களுக்கு வந்து அறிவித்து கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக ஆனாங்க. ஃபிரௌனுடைய சபைக்கு சென்று அங்கே விவாதம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு தைரியசாலியாகி அல்லாஹுடைய சான்றுகளை வந்து முன் வச்சாங்க. அல்லாஹுடைய சான்றுகளின் மூலியமாகவும் தன்னுடைய விவாத திறமையினாலும் அவனுக்கு முன்னாடி விவாதம் செஞ்சாங்க. அப்போது அல்லாஹுவை அறிஞ்சு கொள்வது தான்
நம்ம வாழ்வோட சிறந்த மாற்றத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். அப்போது அல்லாஹ்வை நம்ம சரியான முறையில் அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.